ஹலோ மக்களை, வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நாங்க கேட்டது கமெண்ட் பண்ணுங்க. உங்க நேம் அடுத்த வீடியோல சொல்றோம். 2025ஓட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் 2025ல தான் பெரிய பெரிய மூவிஸ் வந்துச்சுன்னு நம்ம நினைச்சா we are wrong. 2026ல பெரிய மூவிஸ் பயங்கர காம்படிஷனோட வித்தியாசமா வருது. கொஞ்சம் ப்ராமிசிங்காவும் இருக்கு, என்டர்டெய்னிங்காவும் இருக்குன்னு நம்புறோம். என்னென்ன படம் வருது? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் 2 வருது. நெல்சன் டைரக்ட் பண்றாரு. பேர்லயே தெரியும் இது ஜெயிலருடைய சீக்வல்னு. சூப்பர் ஸ்டார் கூட ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு சீக்குவல் வருது, சர்தாரோட சீக்வல் சர்தார் 2. கார்த்தி நடிச்சிருக்காரு. PS மித்ரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி எல்லாரையும் அதிகமாக ஆவலோடு எதிர்பார்த்து காக்க வச்சிட்டு இருக்கிற படம் விஜயோடைய ஜனநாயகம். இது அவர் அரசியல் பிரவேசத்துக்கு முன்னாடி அவர் நடிக்கிற கடைசி படம்னு சொல்லப்படுது. வினோத் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஏற்கனவே அஜித்தை வச்சு ஹிட் மூவிஸ் கொடுத்தவரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்து பார்த்தோம்னா சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிச்ச பராசக்தி. இது சுதா கங்குரா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கு இந்த படத்துல. இந்த படமும் ஹைலி எக்ஸ்பெக்டட் மூவி தான். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா சூர்யாவுக்கு 2 மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. வெங்கி அட்லூரி டைரக்ட் பண்ற படம் அமிதா பைஜு கூட. அதுக்கப்புறம் அடுத்த படம் கருப்பு, RJ பாலாஜி டைரக்ட் பண்றாரு. வித்தியாசமான கதையை தேர்ந்தெடுக்கிற அருள்நிதிக்கு இந்த வருஷம் டிமாண்டி காலனி 3 வருது. அஜய் ஞானமுத்து டைரக்ட் பண்றாரு. இந்த பிரான்ச்சைஸில ஃபர்ஸ்ட் 2 மூவிஸும் ஹிட். அருள்நிதி கூட வந்து பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. இன்னும் நிறைய படங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க எந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நேம அடுத்த வீடியோல சொல்றோம். லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.